எலும்புகள் உறுதியாக இருக்க கால்சியம் தானே சாப்பிடணும், எனக்கு தான் தெரியுமே. ஸோ கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை நான் எப்படி சாப்பிட்றது, எந்தெந்த நேரத்தில் எந்த உணவுகள் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இந்த உணவெல்லாம் தவறாமல் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் போன் டென்சிட்டி குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரும். இல்லை நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும். கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலே ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நகங்கள் எளிதில் உடையிற மாதிரி இருக்கும். பற்களோட அமைப்பு மாறுபாடு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதை சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு உடல் அவ்வளவு சத்துக்கள் கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியா அதை பேலன்ஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு குறுந்தொட்டி வேர் இல்லை குறுந்தொட்டி சூரணம் முழு சமூலமும் மருந்தாக பயன்படுத்தக்கூடியது. ஸோ இந்த குறுந்தொட்டி சூரணம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ குறுந்தொட்டி சூரணத்தை எப்படிங்க நான் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நாளுக்கு நாள் நிறைய பேருக்கு அதிகமாயிட்டே இருக்குது. எலும்புகள் உறுதியாக இருக்க என்னென்ன செய்யலாம்? 7 உடற்தாதுக்கள். ஸோ சித்த மருத்துவத்தில் 7 உடற்தாதுக்களில் எலும்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இந்த எலும்புகளோ இல்லை மூட்டுக்கள், அதாவது 1 அல்லது 2 எலும்புகள் ஒன்று சேரக்கூடிய அந்த ஜாயின்ட்ஸ், அதை தான் மூட்டுக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஜாயின்ஸில் நிறைய பேருக்கு இப்போ பெயின் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸில் ஆரம்பித்து ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையிலேருந்து நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ளூயிட், ஸோ சைனோவியல் ஃப்ளூயிட் ட்ரைனஸ் ஏற்படுறது, எலும்புகள் மூட்டுக்களில் ஒரு வீக்கம், ஆஸ்டியோஃபைட் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய நமக்கு ஈரப்பசை அந்த தன்மை குறைந்து ஸோ செயற்கையாக நிறைய பேர் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்கோம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது ஒரு 2 மாதமோ 3 மாதமோ எனக்கு நார்மலாக இருக்குது, திரும்பவும் ட்ரைனஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், இந்த மாதிரியான ஆர்த்ரைட்டிஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இருக்குங்க. ஸோ இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம சரி செய்கிறது எப்படி? எலும்புகள் உறுதியாக இருக்க என்னென்ன செய்யலாம்? எலும்புகள் உறுதியாக இருக்க கால்சியம் தானே சாப்பிடணும், எனக்கு தான் தெரியுமே. ஸோ கால்சியம் இருக்கக்கூடிய உணவுகளை நான் எப்படி சாப்பிட்றது, எந்தெந்த நேரத்தில் எந்த உணவுகள் எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ பொதுவாக பார்த்தோம்னா ஆஸ்டியோஃபினியா, போன் டென்சிட்டி குறையக்கூடிய தன்மை நிறைய பேருக்கு இருக்குங்க. இந்த போன் டென்சிட்டி குறையுது அப்படின்னா நம்மளால் நடக்க முடியாது, ஏன் நிமிந்து உட்கார கூட முடியாது, கொஞ்ச நேரத்துலேயே சோர்ந்து போய் கூன் வளைஞ்சு உட்கார்ற மாதிரி ஆகிடும். ஸோ இந்த எலும்புகளை வலிமையாக்குவதற்கு நம்ம என்னென்ன உணவுகள் எடுக்கலாம்? ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் எலும்புகளை வலிமையாக்குதுன்னு சொல்லலாங்க. அப்போது அந்த மாதிரி நம்ம எலும்புகள் உறுதியாக இருக்க எடுக்கக்கூடிய உணவுகளில் லிஸ்ட் அப்படியே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த உணவெல்லாம் தவறாமல் நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆர்த்ரைட்டிஸ் இருந்தாலும் போன் டென்சிட்டி குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வரும். ஸோ முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா எள்ளு. ஸோ கருப்பு எள்ளில் அதிகமான கால்சியம் இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் இதில் நிறைஞ்சிருக்கு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஸோ நம்ம அதிகமாக இந்த கருப்பு எள்ளெல்லாம் விட்டுட்டோம், ஏன்னா இது உடலுக்கு சூடு அப்படின்னு சொல்கிறோம். நல்ல விஷயங்களில் நம்ம என்னென்னா உடலுக்கு இது சூடு, இது குளிர்ச்சி, இதை சாப்பிடாதீங்க அப்படின்லாம் நம்ம சொல்லிடுறோம். கருப்பு எள்ளை பொறுத்த வரைக்கும் அதிகமான கால்சியம், அயன் ரொம்பவே இருக்குங்க. ஸோ அயன் டிஃபிஷியன்சி இருக்கவங்களும் நீங்கள் தாராளமாக கருப்பு எள்ளு தினமும் பயன்படுத்தலாம். குறைந்தது 20 கிராம் எள்ளாவது ஒருத்தர் நம்ம சாப்பிடணும். அடல்ட்ஸ் ஒருத்தருக்கு 20 கிராம், 15லேருந்து 20 கிராம் கருப்பு எள்ளு ஒரு நாளைக்கு பயன்படுத்தும் பொழுது உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைய, அதாவது கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலோ இல்லை நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் இருக்கும். கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலே ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நகங்கள் எளிதில் உடையிற மாதிரி இருக்கும், பற்களோட அமைப்பு மாறுபாடு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இதை சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு கால்சியமை பூர்த்தி செய்கிறதுக்கும் கருப்பு எள்ளு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது மறக்காமல் வேர்க்கடலை. வேர்க்கடலை அப்படின்னு சொல்லும்போது அதிகமாக கவனம் செலுத்தி யாரும் சாப்பிட்றதில்ல. வேர்க்கடலைனாவே இது பித்தவங்க, சாப்பிட்டாலே வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்கிறீங்க. நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ஒன்று சொல்லி சொல்லி நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரோம். இப்போ வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் அதிகமான புரதம், ப்ரோட்டீனும் நிறைஞ்சிருக்கு, கால்சியமும் இருக்குது. ஸோ ஈஸியாக இது நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே வரோம்னு நினைக்கிறேன். ஸோ அது தவறாமல் நம்ம கருப்பு எள்ளு, வேர்க்கடலை இது எல்லாமே உணவில் நிறைய சேர்த்துக்கணும். அடுத்து முக்கியமானது கிட்னி பீன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ராஜ்மா அப்படின்னு சொல்லுவோம். தவறாமல் இதை சேர்த்துக்கோங்க. வாரம் 3-4 முறையாவது இந்த ராஜ்மா இதை சாப்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு உடலில் அவ்வளவு சத்துக்கள் கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சியா
அதை பேலன்ஸ் செய்கிறதுக்கு உங்களுக்கு ராஜ்மா பயன்படுது. ஸோ கிட்னி பீன்ஸ் நமக்கு பயன்படுது. அதுக்கப்புறம் கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும், ஹேர் ஃபால் இருக்கா கவலையே வேண்டாம். ஸோ ராஜ்மா பீன்ஸ் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. ரிச் கால்சியம், ப்ரோட்டீன், ஃபோலேட், மெக்னீஷியம் இது எல்லாமே நிறைஞ்சிருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த ராஜ்மாவை யாரெல்லாம் சாப்பிட்லாம்? இது சாப்பிட்டா உடலுக்கு வாதம் அதிகரிச்சிருமா, வாத நோய்களை இது உண்டாக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வாரத்துக்கு ஒரு 3 நாள் நீங்கள் தவறாமல் சாப்பிட்லாங்க. எவ்வளவு அளவுனா, ஒரு சின்ன பவுலில் ஒரு 50லேருந்து 100 கிராம்குள்ளே இதை நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. நல்லா பாயில் பண்ணது ஒரு 50லேருந்து 100 கிராம்குள்ளே சாப்பிட்டுக்கணும். மாலை நேரத்தில் வேணால் காலை வேலைகள்லையோ இல்லை மதியத்துக்குள்ளேயோ நம்ம இந்த ராஜ்மா பீன்ஸை எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் இல்லை நைட் எடுத்திங்கன்னா ஒரு சிலருக்கு அஜீரணம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது காலை நேரத்தில் நல்லா வேக வைத்து நீங்கள் சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம். இல்லை இதை டிஷ்ஷஸ் மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் நம்ம செய்கிறோம் இல்லைங்களா? ஸோ வீட்டில் நம்ம சமைத்து சாப்பிடும்பொழுதும் இதனுடைய சத்துக்களும் நமக்கு முழுமையாக சேருது. ஸோ ராஜ்மா பீன்ஸ் நீங்கள் அடிக்கடி சேர்த்து சாப்பிடும்போது இதில் கால்சியம் நிறைந்திருக்குங்க. அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம், கால்சியம் எது இதில் நிறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா கீரை வகைகள் தான். ஸோ கீரை வகைகளில் முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி, பசலைக்கீரை, இந்த மாதிரி கீரை வகைகள், அதில் முக்கியமாக சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கிடைச்சா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தூதுவளை, ஸோ தூதுவளை கீரையிலையுமே கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கு. அப்போ எலும்புகள் உறுதியாக இருக்க, ஸோ எலும்புகள் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாவதற்கு இந்த மாதிரியான உணவு முறைகளை எடுத்துக்கோங்க. சரிங்க, இந்த உணவோடு சேர்த்து நான் வேறு என்னங்க சாப்பிட்லாம்? சித்த மருத்துவத்தில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது, மருந்துகள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையவே இருக்குது. நான் சொல்கிறேன். இதில் முக்கியமாக குறுந்தொட்டி வேர், குறுந்தொட்டி வேர் இல்லை குறுந்தொட்டி சூரணம் முழு சமூலமும் மருந்தாக பயன்படுத்தக்கூடியது. ஸோ இந்த குறுந்தொட்டி சூரணம் நீங்கள் ரெகுலராக நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ குறுந்தொட்டி சூரணத்தை எப்படிங்க நான் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். குறுந்தொட்டி சூரணம் சித்த மருந்தகங்கள்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கி காலை இரவு 2 வேளையும் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வாங்களேன். உடலில் அவ்வளவு சத்துக்கள் உங்களுக்கு நிறைஞ்சி இருக்குங்க. வலி, வாதம் தொடர்பான வலி காணாமல் போயிடும்னு சொல்லலாம். ஸோ குறுந்தொட்டி நம்ம சூரணமாக, குறுந்தொட்டி வேர் சூரணம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய வலிகள், வாதம் சம்மந்தப்பட்ட வலிகள், மூட்டுக்கள் சம்மந்தப்பட்ட வலிகள், ஒரு சிலருக்கு மூட்டு வலி வீக்கம் குறையவே குறையாது. வீக்கத்தோடு சேர்ந்து நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நீ ஜாயிண்டில் வீக்கம் இருக்கும், ஆங்கிள் ஜாயிண்டில் வீக்கம் இருக்கும். ஸோ இது நமக்கு சரியாகிறதுக்கு உங்களுக்கு இந்த குறுந்தொட்டி சூரணம் பயன்படுது. இதுவே தைலமாகவும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ குறுந்தொட்டி தைலமும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ குறுந்தொட்டி தைலம் நம்ம பயன்படுத்தும் பொழுது ரெகுலராக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிக்குது. மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குது. ஸோ ரொம்ப நடக்கும்போதே எனக்கு மூட்டுக்கள்லேருந்து சவுண்டு வருதுங்க அப்படிலாம் சொன்னீங்கன்னா அது சரியாகிறதுக்கு இந்த மெடிசனே உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் இருக்கும். இதை தாண்டி இன்னும் கால்சியம் நிறைந்த உணவுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சிறுதானிய வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பருப்பு வகைகள், அதாவது வாதம் அதிகரிக்காத கொஞ்சம் கொஞ்சமாக பருப்பு வகைகளை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ மறக்காமல் கேழ்வரகு, குதிரைவாலி, திணை, ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்தும் பொழுதும் கால்சியம் சத்து நம்ம உடலில் அதிகமாக வர ஆரம்பிக்கும். ஸோ இதனுடைய சேர்த்து என்ன பண்ணணும்னா தண்ணீர் நிறைய குடிக்கணுங்க. ஸோ போதுமான அளவுக்கு நீங்கள் தண்ணீர் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது செரிமான பிரச்சனைகளும் நமக்கு வராது. கழிவுகள் தேங்க தான் மூட்டுக்கள்லேயும் வலி அதிகமாகும். ஸோ உடலில் கழிவுகள் தேங்காமல் நம்ம பார்த்துக்கிறது, அதுக்கான ஃபைபர், அதுவும் நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலிகளும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.